உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். காலையிலிருந்து எல்லா மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே டுபுக்கிருந்த பண்ணி ஆட்டம் கத்திக்கிட்டே இருக்காங்க. இது சரியான வார்த்தையை சொன்னால் கெட்ட வார்த்தையாக போயிடும், அதனால் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே இப்படி தான் இவங்க கத்துறதை பார்த்தா இருக்கு. என்ன எப்படி கத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியால் அதிமுக அழிஞ்சு போயிடுமா. இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு செய்த துரோகமா, அதிமுகங்கிற கட்சியோட தொண்டர்களுக்கு செஞ்ச துரோகமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு செஞ்ச துரோகமா, டிசைனாக கதறிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, அதிமுக பாஜக கூட்டணி கூட சேர்ந்தது அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைச்சிட்டு போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உங்களுக்கு சந்தோஷம் தானடா? நியாயமாக இவங்க சந்தோஷம் தானே போடணும். எதுக்கு மீடியா கதறிக்கிட்டு இருக்காங்க? இதில் முதலமைச்சர் ஒன்று பேசினார், அதுக்கு நம்ம கடைசியாக வருவோம். திருமாவளவன் எடுத்துங்க, அதிமுக படுகொலியில் உளுந்து போச்சு. ஐயோ இப்படி ஆகிட்டாங்களே. இந்த அம்மா ஜோதிமணின்னு காங்கிரஸில் ஒன்று சுற்றிட்டு இருக்கும் பாருங்க, கரூர் கருவாடு. அதுக்கு மேலே அதிமுக புதகுலிக்குள்ளே போக போகுது. அடங்கப்பா, நம்ம இந்த சிறுபான்மை ஊப்பிகள் இருக்காங்கல்ல, அவங்க சிறுபான்மையினர் கட்சின்னே சொல்ல முடியாது, சிறுபான்மை உடன்பிறப்புகள் தான் இந்த ஜவாஹர் இல்லா உள்ளிட்டவர்கள்லாம். ஐயோ அதிமுகவை பாஜக தின்னுட்டு போகுது. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு லாபம் தானே. அதிமுக பிஜேபி கூட்டணி தோல்வி கூட்டணி அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்பட்டு வெடி அடிச்சுக்க வேண்டியது தானே. திராவிட மாடல் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அறுத்து தள்ளிடுவீங்க, பாலாரும் தேனாரும் ஓட விட்டுருவீங்கன்னு. எதுக்கு இப்போ நீங்கள் டுபுக்க இருந்த பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மக்களாகிய உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த கூட்டணி கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு போக்கிடம் இல்லை, அறிவாலயத்திலேயே தான் கடந்தாகணும், வேறு வழி இல்லை. நம்ம சின்னதாக வேணால் அப்படியே உங்களுக்கு செஞ்சே காமிச்சிட்றேன். இப்போ நான் தான் ஸ்டாலின்னு வச்சிங்களேன், விக்கு வர இல்லையா, சரி அது பரவாயில்ல. ஒரு லோ பட்ஜெட் ஸ்டாலின்னு வச்சிங்க, ஓரளவுக்கு நம்மள்ட்ட வருமானம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, நம்ம உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதால நம்மள்ட்ட காசு இல்லையா, அதனால் விற்கலாம் வைக்க முடியாது, இருக்கிற மட்டை தான், அதனால் லோ பட்ஜெட் ஸ்டாலின்னு வச்சிங்க. இப்போ ஆப்போசிட்டில் கூட்டணி கட்சி உட்காந்துருக்கேன். வாங்க திருமாவளவன், வணக்கம். வாங்க வாங்க. என்னது 10 தொகுதி வருமா? 10 தொகுதியா? எதுக்குப்பா? நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? பொது தொகுதியெலாம் கேட்காதீங்க. இல்லை திருமாவளவன், 4 தான் தர முடியும் உங்களுக்கு, 4 தான் இஷ்டம்னா வாங்க, இல்லாட்டி கிளம்புங்க, நீங்கள் வேறு கூட்டணிக்கு போங்க அப்படின்னு ஸ்டாலின் சொன்னால், திருமாவளவனுக்கு போகிறதுக்கு இடம் எது? இந்த பக்கம் பிஜேபி இருக்குது, நாங்கள் பாசிச பாஜகவுக்கு எதிரானவர்கள், சமூக நீதி அப்படியே நட்டமாக நிப்பாட்டக்கூடியவர்கள் அப்படின்னு பேசியாச்சு. இப்போ எங்கே போவீங்க? அதிமுக அணியில் பிஜேபி இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், நான் அதிமுக கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி திமுக கிட்ட மிரட்டி ஒரு 2-3 சீட்டு, இல்லை கையில் காலில் வந்து கதறியோ ஒரு 2-3 சீட்டு கேட்கலாம். இப்போ திருமாவளவனுக்கு போக்கிடம் கிடையாது அப்படிங்கிறதால இஷ்டம்னா 4 சீட்டு சௌரியம்னா வாங்கிட்டு போ, இல்லை கிளம்பு. 4 சீட்டு எது கொடுக்குறோம் தெரியுமா? உன்னோட விசுவாசத்துக்கெல்லாம் கிடையாது. இந்த வன்னியரசுக்கு ஒன்று, பாலாஜிக்கு ஒன்று, ஆலூர் சானவாசுக்கு ஒன்று, இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற எங்களோட கொத்தரிமைகளுக்காக தான் அதுதான் கொடுக்குறோம். சும்மா நீ உனக்கு கட்சியெல்லாம் கேட்கக்கூடாது. சரி கிளம்பு, 4 சீட்டு வாங்கிட்டு கிளம்பு. எப்பா அவர் எங்கப்பா பொதுச் செயலாளர், ஆனால் துரைமுருகன் அண்ணன் பார்த்து கவனித்து அனுப்பிச்சி விடுங்க, அவ்வளோதான். இப்படி தான் அந்த பேச்சுவார்த்தை போகும். இதுக்கு தான் இவங்க இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க. போக்கிடம் இல்லாமல் போச்சு. ஸ்டாலின் திருமாவளவன்ட்ட பேசும்போதே சொல்லி அனுப்பிச்சுடுவார், எப்பா மீதி யாரையும் வர வேணான்னு சொல்லு, வைகோவுக்கு 2 சீட்டு, இந்த உண்டியல் குளிக்கு 2 பேர் இருக்காங்களே தலைக்கு 2 சீட்டு, இவங்க எல்லாத்துக்கும் சொல்லிடு. அந்த இஸ்லாமிய கட்சி 2-3 பேர் இருப்பாங்களே, யார் அவங்க எல்லாம் வந்து இதயத்தில் தான் இடம் இருக்குதுன்னு சொல்லிடு. ஏன்னா இங்கே போய் பிஜேபி கூட்டணிக்கு அவங்க போக முடியாது, அதனால் அவங்களுக்கு சீட்டுலாம் கிடையாது, இதயத்தில் வேணால் இடம் தரேன்னு சொல்லு. இந்த வேல்முருகனுக்கு இதயத்தில் கூட இடம் இல்லைன்னு சொல்லி விரட்டி விடு. என்ன பெரிய ஆளு மாரி சட்டமன்றத்தில் என்னையை ஏற்று பேசிகிட்டு இருக்காங்க, நான் ஒரு சர்வாதிகாரி என்னையை ஏற்று பேசிகிட்டு இருக்காப்புல, பாய்களுக்கு மட்டும் இதயத்தில் இடம், இந்த வேல்முருகன்லாம் இதயத்துலேயும் இடம் இல்லை, கிளம்பி போக சொல்லும் போல, இங்கே வர வேணான்னு சொல்லு. இப்படி தான் பேச்சுவார்த்தை அங்கே போகும். இதுக்கு தான் கதறி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுலபமாக புரிய வைக்கணும்னா இப்படி தான் புரிய வைக்கணும். அதிமுக அழியுதுன்னா உங்களுக்கு சந்தோஷம், நீங்கள் கொண்டாடிட்டு போங்க. ஏன் மீடியா கதறி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். அமித்ஷாவோட நேற்றைய பேட்டி வந்து அவரோட அந்த பதவிக்கு தகுந்த பயிற்சி இல்லையா. திமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டாராம், திமுகவை பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டாராம். இது வந்து அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு வந்து அழகு இல்லையா. ஸ்டாலின் அவர்கள் பதவிக்கு அழகாக ஒன்று பேசினார். நான் வேணா அந்த இடத்துல சொல்லி காட்டுங்களா?
தொட்டுப்பார் சீண்டிப்பார், எங்களை யாரும் அடிக்க முடியாது, நாங்கள் அடித்தா தாங்க முடியாது, அப்படியே நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். இந்த பாட்டை எவனோ போட்டு காமிச்சிட்டான் போல இருக்கு. நல்லா இருக்க, இது அப்படியே நம்ம பிஜேபிக்கு யாராவது எவனோ துண்டு சீட்டாக எழுதி கொடுங்கடா படித்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டாரு. அப்புறம் தான் நான் அடித்தா தாங்க மாட்டேன்னு தான் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு தான் செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு போய் பிதுக்கி வச்சு ஸ்டெண்டெல்லாம் உள்ளே வச்சாங்க. அதையும் நீங்கள் பார்த்தீங்க. பாவம், ஒரு அமைச்சர் பேண்ட்டில் உச்சா போகிற அளவுக்கு வச்சு தொட்டு பார்த்தாச்சு, சீண்டி பார்த்தாச்சு, நோண்டி பார்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கடந்து இவர்கள் ஏன் கதறாங்க அப்படின்னா, அதிமுக பிஜேபி கூட்டணியை தொடர்ந்து அதிமுகவுக்கு 2 மத்திய அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட போகுது. முதலாவது தம்பிதுரைக்கு, இரண்டாவது திரு CV சண்முகம் அவர்களுக்கு 2 மத்திய அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட போகுது. இது பெரிய விஷயம் கிடையாது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை அப்படிங்கிறது நிதித்துறையின் கீழே வருது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அந்த பொறுப்பில் இருக்காரு. அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த இடி அப்படிங்கிறது வருது. இடினாலே திமுகவுக்கு இடி மாதிரி இருக்கும். அந்த நிதித்துறையிலேருந்து அமலாக்கத்துறையை தனியாக பிரித்து அதுக்கு ஒரு அமைச்சரை பொறுப்பாக போட்டு அதில் CV சண்முகத்தை உட்கார வைக்கக்கூடிய காய் நகர்த்தல்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. CVS சும்மாவே ஆடுவார், சலங்கை கட்டி விட்டா விட்டுட்டு தேடுவார் அவங்கள. அதுவும் பொன்முடியெலாம் எங்கேயாவது வேற்று கிரகத்துக்கு ஓடிட வேண்டியதான், மனுஷன் வச்சு செஞ்சிருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் இவங்களுடைய இப்போ பெரிய பிரச்சனை. இப்போ 2 அமைச்சர் பதவி இடி அப்படிங்கிறது CV சண்முகத்துக்கு கண்ட்ரோலில் வரப்போகுது. இதுக்கு உதாரணமாக வேணா நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். 2004 திமுக மத்திய அரசில் அங்கம் வைத்த காலகட்டத்தில் SS பழனி மாணிக்கம் தஞ்சாவூர்காரர், இவர் நிதித்துறை இணையமைச்சராக இருந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க இடி இவரோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இடியை இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அன்றைக்கி என்னென்ன ஆட்டமெல்லாம் ஆடி பார்த்தாங்க திமுக காரங்க. யானைக்கு ஒரு காலம் வந்துருச்சு இல்லை, இப்போ இவங்களுக்கான காலம் அப்படிங்கிறது வந்திருக்கு. கண்டிப்பாக இதுக்கான பதிலடி அப்படிங்கிறது இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இடி கையில் இருக்கக்கூடிய இப்போ டாக்குமெண்ட்ஸ். இன்றைக்கி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, பொய்யா குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு. அது பொய்யா உண்மையா அப்படின்னு புட்டு CV சண்முகம் அவர்கள் வைப்பார். அமலாக்கத்துறை இதுக்கு மேலே ரொம்ப வீரியமாகவே செயல்படும். டாஸ்மாக் ஊழலில் முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டுருச்சு. எடுக்கப்பட்ட ஆவணங்கள் செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு இவங்க கோர்ட்டுக்கு போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வேறு மாநிலத்துக்கு மாற்றுன்னு கோர்ட்டுக்கு போய் பார்த்தாங்க. போன இடம்லாம் பலார்னு கோர்ட்டில் அரவாயின்ட்டு மறுபடியும் இப்போ உட்காந்துருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழலில் CV சண்முகம் அவர்கள் கையில் இந்த துறை போச்சுன்னா செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, இந்த நேரு அவர்களோட குடும்பம், இன்னும் ஏகப்பட்ட அமைச்சர்கள் குடும்பம் எல்லாமே உள்ளே போக வேண்டிய சூழல் வரும். கடைசியாக நம்ம திராவிட இளவரசர் உதயநிதி ஸ்டாலின், திராவிட மாப்பிள்ளை சபரீசன், நம்ம திராவிட மாடல் ஹிட்லர் இருக்கார்ல, இவர் தானே தன்னைத்தானே சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிட்ட ஹிட்லரு, இவங்க எல்லாம் சேர்ந்து உள்ளே போக வேண்டிய சூழல் வரும்னு தான் கூட்டணி கட்சிகளை வச்சு ப்ரப்பகண்டா செட் பண்ணுறங்கிற பேரில் மீடியா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு தெரியுறாங்க. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரைடுக்கு பயந்து கூட்டணி வச்சுக்கிட்டாராம். யார் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரப்புலி தமிழக திராவிட மாடல் முதலமைச்சர், ராமர் மாடல்னு நம்ம சேகர் பாபு சொல்லக்கூடிய திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர் யார் தெரியுங்களா? இவங்க அப்பா கருணாநிதி அவர்கள் கொல்றாங்களே, ஐயோ கொலை பண்ணுறாங்களே அப்படின்னு ராத்திரியில் கத்தி கதறிக்கிட்டு இருந்தார்ல. காலையில் சிறைச்சாலை வாசலில் உட்கார வைக்கும்போது கனிமொழி பக்கத்தில் இருந்தார். இவர் எங்கே போனார் தெரியுங்களா? எங்கேயோ புறமுதுகிட்டு ஓடிட்டார். இவர் தான் அந்த சூரப்புலி. இவங்க அவங்க ரைடுக்கு பயப்படுறாங்களாம், இவர் பயப்பட மாட்டாரா. தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு விளம்பரம் மட்டும்தான் போடுவாங்க. இவர் எப்பேற்பட்ட புலிகேசி அப்படிங்கிறத நம்மளாம் அந்த காலகட்டத்திலே பார்த்துட்டோம். இது நவீன யுகம் அப்படிங்கிறதால டேட்டா விரல் நுண்ணியில் எடுத்துடலாம். நீங்கள் கருணாநிதி காலத்து OLA ஸ்டோரிலாம் இங்கே சொல்லிக்கிட்டலாம் இருக்கவே முடியாது. அந்த வகையில் பிஜேபி அதிமுக கூட்டணியை பார்த்து தோல்வி பயத்தால் இவங்க கதற தொடங்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது இவங்கள்ட்ட அம்மாஞ்சல்லி கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன சொல்ல முடியும்? ஐயோ மறுபடியும் பிஜேபி உள்ள வந்துடும், ஐயோ நீட்டு செத்து போன பிரச்சனையாக தூக்கிட்டு வருவாங்க மறுபடி. அதாவது எப்படி தெரியுமா, இது புதைச்ச பணத்தை எடுத்து போட்டு ஒப்பாரி வச்சு இழவு கூட்டின கதை தான் திமுகவோட 2026 தேர்தல் கதை. அது இங்கே செல்லாது. பணத்தை தோண்டி எடுத்தால் அது நாத்தம் அடிக்கும். திமுக ஆட்சி அதை விட கேவலமாக நாத்தம் அடிக்குதுன்னு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறதால ஆப்பில் உட்கார்றது உறுதி. அது வரைக்கும் கூட்டணி கொத்தடிமைகள் தொடர்ச்சியாக கதறட்டும், கேட்டுக்கிட்டே இருப்போம். கதறல் சுகமானது.